டேய் கருப்பா, நம்ம சனங்க எவ்வளவு மகிழ்ச்சியா வர்றாங்க பாரு. ஐயா, மாசம் மும்மாரி பொழியுது, முப்போகம் விளையுது. வறுமை இல்லாத வாழ்க்கை, பிணி இல்லாத சனங்க, நீதியும் நேர்மையுமா நீங்க ஆட்சி செய்யறீங்க. அதனாலதான் நம்ம சனங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஐயா. அப்படி சொல்லாத கருப்பா, நான் வெறும் கருவிதான். எல்லாத்துக்கும் மூலம் தாய் ஆதி துர்கா தான். அவளுக்கு நாம என்ன கைமாறு செஞ்சுட்டோம்? அம்மாவுக்கு எத்தனை பணிவிட செஞ்சாலும் அது போதாது. எத்தனை ஜென்மம் எடுத்து பணி செஞ்சாலும் அந்த கடன் தீராது. அம்மா தாயே துர்கா. ஏன் கருப்பா ஐயா, என்ன சத்தம் அது? ஐயா, சோளத்தோட்டத்துல காவ காக்கிறவங்க எழுப்புற சத்தம் மாதிரி இருக்கு ஐயா. ராத்திரிங்கிறதுனால எதிரொலிச்சு கேக்குது. அப்படியா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வினோதமான சத்தத்தை கேட்டது இல்லையே. சரி, போல வாங்க. சரிங்க. டேய், நம்ம ஆளுங்க குரல் கேட்டுருச்சு. சாமி கும்பிட வனத்துக்குள்ள ஜமீனும் அவர் ஜனங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. இனி நாம நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான். இத மட்டும் சரியா செஞ்சிட்டா பல காலத்துக்கு நாம உட்கார்ந்து சாப்பிடலாம். ஜாக்கிரதை, நான் சொன்னபடி எல்லாம் சரியா நடக்கணும். புரியுதடா? புரிஞ்சுதுண்ணே. சரி, கிளம்புங்க. நீங்க அப்படி போங்க, நீங்க என் கூட வாங்க. வாங்கடா. டேய் கருப்பா ஐயா, நம்ம மக்கள் சத்தம் போடுற மாதிரி இருக்க. ஆமாங்க ஐயா, ஏதோ சத்தம் கேக்குது. டேய் கருப்பா, நீ பூசாரிக்கு பாதுகாப்பா இங்கே இரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க. டேய் வாடா.
என்ன இதெல்லாம்? ஐயோ, ஐயா எங்க நிலைமைய பாத்தீங்களா ஐயா? என்ன நடந்துச்சு? ஏம்மா இப்படி எல்லாரும் அலங்கோலமா இருக்கீங்க? ஐயா எங்க இருந்தோ ஒரு கொள்ள கூட்டம் வந்தது. கண்ணி மிக்கிற நேரத்துல காதுல கழுத்துல கடந்ததெல்லாம் அறுத்துட்டு போயிட்டாங்க ஐயா. ஐயோ, எங்க பொண்ணு பொருள் போனா பரவாயில்லையே, எங்க பொண்ணு புள்ள மானம் போயிடுச்சு. ஜமீன் ஐயா. என்ன தாயி சொல்ற? ஆமா ஐயா, எங்க கண்ணு முன்னாடியே அந்த அரக்கனுங்க எங்க பொண்ணுங்களை இழுத்துட்டு போயிட்டானுங்க ஐயா. எவ்வளவோ தடுத்து பார்த்தோம், எங்களால முடியலங்க ஐயா. கருப்பா! ஐயோ ஐயோ. அம்மா ஆதிதுர்கா, என் சனங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டியே. நீதானே எங்க காவல் தெய்வம். உன்னை கும்பிட வந்த என் சனத்துக்கு நீதானே பாதுகாப்பை கொடுத்துருக்கணும் தாயி. ஐயோ, நான் இப்ப என்ன செய்வேன்? இந்த அம்மாவி ஜனங்க ஆதி துர்காவை கும்பிடுறதுக்காக வனத்துக்குள்ள வந்தது ஒரு குத்தமாயா? நாங்க என்னையா செஞ்சோம்? இந்த ஆத்தா ஏன் எங்களை இப்படி வஞ்சிக்கணும்? எங்க பிள்ளைகளை காப்பாத்தி கொடுங்க ஐயா. ஐயா 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 கருப்பு, என்னாச்சு? ஐயா, நம்ம மோசம் போட்டோம் ஐயா. நீங்க இந்த பக்கம் வந்த உடனே கள்ள கூட்டம் எங்களை அடிச்சு போட்டு அம்மனோட நகையை களவாண்டிட்டு போயிட்டாங்க ஐயா. பாத்தீங்களா, அந்த ஆத்தாவால அவளுக்கான நகை பெட்டிய கூட அவளால பாதுகாத்துக்க முடியல. அப்புறம் எப்படியா எங்களை பாதுகாப்பா? சக்தி உள்ள தாயா இருந்திருந்தா இந்த மாதிரி நடக்காம பண்ணிருக்கணும்ல. இல்ல தாயி, ஐயோ அம்மா, என்னாச்சுமா? ஐயா, எங்க நிலைமைய பாத்தீங்களா? இனி எங்களால தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? கௌரவமா வாழதான் முடியுமா? எனக்கு வாழ்க்கையே இல்லாம போயிடுச்சு. அந்த ஆத்தாவும் பொண்ணுதானே, என்னை ஏன் காப்பாத்தாம விட்டுட்டா? ஐயா, கும்மி பாட வந்த எங்களை ஒப்பாரி பாட வச்சுட்டாலே. அவளுக்கு சக்தி இருந்திருந்தா எங்க மானம் போயிருக்குமா? இது காத்தாதான் பொறுப்பு. தான் பிள்ளைங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் அம்மா எங்களை கைவிட்டுட்டாளே. ஐயோ தாயி, என் பொண்ண இப்படி நடப்பணமா ஆக்கிட்டாளே, வாழ்க்கையே அழிச்சிட்டாளே. ஐயோ ஐயா, இந்த வனத்துக்குள்ள பௌர்ணமி ராத்திரியில ஆத்தாவை நம்பிதான் துணிச்சலா ஆட்டம் பாட்டோன்னு பொண்ணு பிள்ளைங்க எல்லாரும் கிளம்பி வந்தோம். ஆனா, பொருளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பொண்ணுகளுக்கும் பாதுகாப்பு இல்ல. ஆத்தால பார்க்க வந்ததுக்கு பொருளோட மான மரியாதை போனதுதான் மிச்சம். போதுங்கய்யா, இதுக்கு மேல நாங்க இங்க வரவே மாட்டோம். இதுவே கடைசியா இருக்கட்டும், இங்க இருந்து போயிடலாங்க ஐயா. ஐயோ இல்ல தாயி, அப்படி சொல்லாத. நடக்கிறது, நடந்தது, நடக்க போறது எல்லாத்துக்கும் மூலமே அந்த ஆதி துர்காதான். இந்த மனுஷ பொறப்புங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு அம்மா மேல பழி போட வேண்டாமா? அலை அலையா எத்தனை துயரம் வந்தாலும் அந்த ஆதிசக்தியை ஆராதிக்கணுங்கிறது நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிட்டு போனது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவங்க அனுபவிக்காத துன்பத்தையா நாம அனுபவிச்சுட்டோம். வனத்துக்குள்ள வந்துட்டு நாம நம்ம கடமைய அவளுக்கு செய்யாம போயிட்டா அது இந்த பொறப்புக்கு மட்டும் இல்ல, 7 பொறப்புக்கும் அந்த பாவம் நம்மளை விடாது. என்ன நடந்தாலும் சரி தாயி, அவளை கும்பிடாம போக கூடாது. நான் போவேன். ஏன் என் சனங்களை இப்படி சோதிச்சேன்னு ஆத்தால நான் கேள்வி கேட்பேன். காக்கிற தெய்வமா இருந்துகிட்டு எப்படி எங்களை கைவிட்டேன்னு நான் கேட்பேன். ஆத்தாவை முழு மனசோட நம்புறவங்க என் பின்னாடி வாங்க, நம்பிக்கை இல்லாதவங்க இங்கேயே இருங்க. ஐயா, நாங்க தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, மனுஷங்க செஞ்ச தப்புக்கு
அம்மாவை பழி சொல்றது தப்புதான். எங்களையும் கூட்டிட்டு போங்க ஐயா. சரி வாங்கம்மா போலாம் வாங்க. ஆமா போலாம். அந்த புறா கூடனும் அவனோட கூட்டமும் பொண்ணு பொருளை மட்டும் இல்ல, பொண்ணுங்களோட மானத்தையும் சூறையாடிட்டு களியாட்டம் போட்டானுங்க. மக்களும் ஜமீனும் ஆதிதுர்கா இடத்துக்கு வந்து எந்த நிந்தனையும் செய்யாம எப்பவும் போல பொங்கலை வச்சு படையில போட்டு ஆதிதுர்காவை கும்பிட்டாங்க. டேய், பொண்ணும் பொருளும் மனசுக்கு திருப்தியா இருந்துச்சுடா. எல்லாருக்கும் காட்டுங்க. அம்மா, பொங்கல் வைக்க ஏற்பாடு பண்ணுங்க. அந்த ஊர் மக்களும் ஜமீன் ஐயாவும் எப்பவும் போல பூஜை பண்ணிட்டு கிளம்புற நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்துச்சு. அங்கிருந்த ஒரு கன்னி பொண்ணு மேல ஆதி துர்கா இறங்கிட்டா. அந்த கன்னி பொண்ணு மேல படு உக்கிரமா இறங்கின ஆதி துர்கா மக்களுக்கும் ஜமீனுக்கும் ஒரு வாக்கு கொடுத்துச்சு. ஏய் ஏய் தாத்தா, இது துர்கம்மா, இது துர்கம்மா, அம்மா, தாயே, ஏய்
என்ன தேடி வந்தப்ப நீங்க பட்ட துயரம் என்னன்னு எனக்கு தெரியும். ஆனா இனி ஒரு முறை என் பிள்ளைங்க நீங்க துயரப்படக்கூடாது. சரி தாயி. அதனால என் மக்களாகிய நீங்க இனிமே என்ன பார்க்க வனத்துக்குள்ள வர வேண்டாம். வனத்துக்குள்ள இருக்கிற நான் என்னோட பசங்களை பார்க்க ஊருக்குள்ள வரேன். நல்லது தாயி. ஐம்பூதத்துல ஒண்ணான இந்த நிலத்துல இருந்து ஏன் இடத்துல இருந்து நான் அள்ளி கொடுக்கிற மண்ணு இது. இத ஊருக்குள்ள நடுநாயகமா வச்சு ஒரு ஆலயம் எழுப்ப. சரி தாயி. அங்க ஐம்பொன் சிலைய நிறுவு. என்னோட உபசக்தியா எனக்கு சேயா இருக்கிற கனகதுர்கா இனிமே அங்கதான் குடியிருப்பா. அவளுக்கு 6 வேளை பூஜை பண்ணி ஆனந்தம் படுத்திக்கிட்டே வாங்க. ஜமீனையும் ஊரையும் அவ காத்துப்பா. ஆதிதுர்கா சரணம். கனகதுர்கா சரணம். ஆதிதாயே போற்றி போற்றி. கனகதுர்கா போற்றி போற்றி. பாதிக்கப்பட்ட என் குழந்தைங்களை நான் கைவிட மாட்டேன். அவங்க வாழ்வாங்க, நான் வாழ வைப்பேன். உங்களுக்கு தாலி பாக்கியம் கொடுத்து இல்லறங்கிற நல்லறத்துல சீரும் சிறப்புமா நான் உங்களை வாழ ஆசீர்வதிக்கிறேன். நீ என் குழந்தைக்கு வாழ்க்கை கொடு. சரி தாயி. நீ அவளுக்கு மாங்கல்யம் கொடு. சரி தாயி. மனம் நொந்து போன என் மகளை மகிழ்ச்சியோட வாழ வை. நீ கண்ணீரும் கம்பளையுமா அபலையா இருக்கிற என் குழந்தைக்கு குடும்பத்தை கொடு. அப்படியே செய்யறேன் தாயி. என் பிள்ளைங்களான நீங்க எல்லாம் பெரு வாழ்வு வாழணும். உங்க குலம் தழைச்சு தலைமுறை தலைமுறையா என்ன நீங்க தொழணும். உங்களுக்கு எப்பவோ என்னோட அருள் ஆசை உண்டு. இனிமே உங்களுக்கு துன்பம் வராது, துயரம் சூழாது. மாதம் மும்மாறி பொழியும், பட்ட மரம் துளிர்க்கும், வெள்ளாம செழிக்கும், பிணியானது அண்டாது, வறுமையாக்கப்பட்டது அண்டாது. என்னோட இந்த வாக்கு மாறாது. சரி தாயி. ஒரு ஜாமம் கழிச்சு என் ஜனங்க இங்க இருந்து கிளம்பட்டோம். சரி தாயி. இப்பவே உங்களுக்கு கொடுமைப்படுத்தின அந்த துஷ்டர்களை நான் வதம் பண்றேன். அப்போதான் என் மனசு ஆறும். என்ன பார்க்க வந்த ஜனங்க மனசும் குளிரும். சாம்பவி சடாதரி சடாக்ஷரி சர்வ அண்டங்களும் ஆடும் சக்தி நீ. மாயி மக மாயி மணி மந்திரசேகரி மகிஷாசுர மர்தினி. டேய், பொங்க வைக்க சாமி மரத்துக்கு போனவங்க திரும்பி வர நேரமாச்சு. அவங்க கிட்ட மிச்சம் இருக்கிற பொருளையும் திருடிட்டு அவங்க கூட வர பொண்ணுங்களையும் தூக்கிட்டு போயிடும். கிளம்ப கிளம்ப போலாம்.
சாமி மரத்துக்கு போனவங்க இன்னும் திரும்பி வரலையடா. வருவாங்கண்ணே வருவாங்கண்ணே. அங்க பாருடா. கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டோம், ஆனா தேவாமிர்தமே கிடைச்சிருக்குடா. கிடைச்ச வரைக்கும் அவ்வளவுதானே, இதுக்கப்புறம் எதுவும் கிடைக்காது போல. டேய் சும்மா இருடா. காசை தவற விட்டவனை புடிச்சு அவங்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் பறிச்சுக்கிட்டா இந்த ஜென்மத்துக்கு நாம திருட்டு தொழில பண்ண வேணாம்டா. நானும் பெரிய ஜமீன் ஆயிடுவேன். நான் ஜமீன் ஆயிட்டா நீங்க எல்லாம் சின்ன ஜமீனே. ஆமாடா, இவ்வளவு தங்க காசை தவற விட்டு போன யாரா அந்த லட்சுமி? ಗಂಭೀರ ಬನದುರ್ಗಯೇ ಜಯ ವೀರ ಜಯ ದುರ್ಗಯೇ ಕಾಮಾಕ್ಷಿ ಮೀನಾಕ್ಷಿ ಮಗಮಾಯಿಯೇ ಅಂಗಾಳಿ ಸೆಂಗಾಳಿ ಅಂಗಾರಿಯೇ